Already we saw the 4 teams: KKR, RR, SRH, and LSG. Now it's time to see another 2 teams is Gujarat Titans and Punjab Kings. ஸோ இந்த ரெண்டு டீம்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் ரெண்டு டீம்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் என்ன சொல்கிற ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஜிடியை பார்த்துருவோமே. ஸோ ஜிடி லாஸ்ட் இயரில் என்ன மாதிரியா இருந்துச்சுன்னு பார்த்தா, ஹர்திக் பாண்டியா வந்து லைக் ட்ரேட் மூலமாக மும்பை இந்தியன்ஸ்க்கு போனதுக்கப்புறம் ஜிடிக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய செட்பேக்காக போச்சு. ஏன்னா ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியில் தான் அந்த 2020 சாம்பியன்ஷிப் வச்சாங்க, 2023 ரன்னர்ஸ் அப், 2024 அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்களுக்கு சீசன் போல. ஒரு சில பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஸோ இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸஸ் தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு பெருசாக அந்த ஒரு சீசன் பெரிய ஒரு சீசனாக இல்லை லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சீசன் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்னென்ன மாதிரி பிளேயர்ஸ்லாம் எடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோமே. ஸோ ஜிடி பார்த்தா ரிட்டென்ஷன்ஸ் யார் எடுத்தாங்கன்னு பார்த்தா சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், ரஷித் கான், ராகுல் தெவாட்டியா, இவங்க 5 பேர் ரிட்டைன் பண்ணாங்க. ஸோ ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தா விஜய் சங்கராக இருக்கட்டும், ஒரு முகமது ஷமி, சம் பிக் நேம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரியே கொஞ்சம் பிளேயர்ஸ் எடுத்துருக்காங்க. சர்ப்ரைசிங்லி ஒரு ஜாஸ் பட்லர் எடுத்திருக்காங்க, ககிசோ ரபாடா, கிளென் பிலிப்ஸ், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. சம் நல்ல ஒரு அது ஜெரால் கோட்ஸே, இந்த மாதிரி சம் எக்ஸ்ட்ராடினரி ஃபாரின் டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜிடி ஃபைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அனதர் ஒரு தமிழ் பாய் கம்ஸ் டு குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். ஆல்ரெடி குஜராத் டைட்டன்ஸ் குஜராத் தமிழன்ஸுங்கிறாங்க. ஸோ அந்த குஜராத் தமிழன்ஸில் இன்னொரு அடிஷனை ஆட் பண்ணுற மாதிரி வாஷி வந்திருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். அது இல்லாமல் பார்த்தா ஒரு ரஷித் கானோட கான்ட்ரிபியூஷன் ஒரு நல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ராகுல் தெவாட்டியா, அதுக்கப்புறம் ஜெரால் கோட்ஸி, ககிசோ ரபாடா. ஒரு பேஸ் பவுலிங் ஸ்பின் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது ஜிடி பொறுத்த வரைக்கும். அந்த அட் த சேம் டைம் பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இதாக இருக்குது. ஓப்பனிங் அன்டவுட்லி சுப்மன் கில், ஜோஸ் பட்லர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்பர் 3 சாய் சுதர்ஷன், நம்பர் 4 ஷாருக் கான் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நம்பர் 5 கிளென் பிலிப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டேலண்ட்ஸ் அப்படி பண்ண ஒரு அனுஜ் ராவத், மைபால் லோம்ரோட்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த 4 ஃபாரினர்ஸில் இப்போ யாருக்கு போவாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது ஜிடி டீம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து ஜாஸ் பட்லர், கிளென் பிலிப்ஸ், ககிசோ ரபாடா, ஜெரால் கோட்ஸே, ரஷித் கான், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்கும்போது இப்போ எப்படியும் வந்து ஒரு 4 ஃபாரினர்ஸ் தான் ஆடணும் அப்படிங்கிற கன்ஃபார்ம். ஜாஸ் பட்லர் கன்ஃபார்ம், அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ரபாடா, ரஷித் கான், 3 பேரும் கன்ஃபார்ம் பண்ணுற. 4th ஃபாரினர் இப்போ ஜெரால் கோட்ஸேக்கு போவாங்களா இல்லை ஒரு கிளென் பிலிப்ஸ்க்கு போவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டில் தான் வந்து இப்போ அந்த பிளேயிங் லெவல் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அதர்வைஸ் இப்போ ஜிடியும் இந்த ஒரு மெகா ஆக்ஷன் நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 2022 ஒரு சாம்பியன்ஸ், 2022 ஒரு ரன்னர்ஸ், 2024 சீசன் சரியாக போகல. அதெல்லாம் ஒரு இதுவாக இருந்தாலும் இந்த ஒரு சீசன் அவங்க நல்லா பண்ணுவாங்க, ஏன்னா அதுக்கேற்ற நல்ல டீமும் இருக்குது. ஸோ சுப்மன் கில் லாஸ்ட் இயர் ஒரு கேப்டன்சியில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆன் ஆஃபாக இருந்தாலும் பட் இந்த சீசனில் ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். அப்படி ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஜோஸ் பட்லர் ஒரு ஃபார்மர் இங்கிலாந்து கேப்டன், இப்போ ரீசெண்டாக தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் ஓடி கேப்டன்சிலேருந்து ரிசைன் ஸ்டெப் அவுட் பண்ணார். ஸோ ரஷித் கான் அவரும் என்ன சொல்கிறது ஒரு சில ஓவரால் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுருக்கும் சுப்மன் கில்க்கு வந்து கொஞ்சம் நிறைய க்ரூம் பண்ணி ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஜிடி பொறுத்த வரைக்கும். ஸோ அட் த சேம் டைம் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் ஜிடி பிளேயர் மேத்யூ வேட் இந்த வாட்டி அசிஸ்டன்ட் கோச்சாக இது பண்ணியிருக்காங்க, பார்த்திவ் பட்டேல் ஒரு பேட்டிங் கோச்சாக இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை தான். பட் ஜிடி இந்த ஒரு சீசன் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அவங்க ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லை, நிறையவே ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா போனதுக்கப்புறம் அந்த டீம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிமோரலைஸ் ஆனாங்க லாஸ்ட் இயர். ஸோ அந்த இதெல்லாம் வேக்கப் பண்ணிட்டு இந்த சீசன் வந்து ஒரு ஃப்ரெஷ்மேனாக இது பண்ணுங்கிறது தான் எல்லோட எக்ஸ்பெக்டேஷனும். ஸோ அப்படியே லெட்ஸ் மூவ் டு த அனதர் டீம், பஞ்சாப் கிங்ஸ். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் பார்த்து 2 பிளேயர்ஸ் தான் ரிட்டைன் பண்ணாங்க. ஒன்று யாருன்னா பிரப்சிம்ரன் சிங், இன்னொன்று சஷாங்க் சிங். இந்த 2 பேர் தவிர்த்து பார்த்து மிச்சம் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு மெகா ஆக்ஷன் நிறைய பிளேயர்ஸ்க்கு போனாங்க. ஸோ அதில் ஹர்ஷ்தீப் சிங்கை இது பண்ணாங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸாக தான் இருந்துச்சு ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேயஸ் ஐயரை பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ப்ரைஸ்க்கு போன ஒரு 23 crores 24 crores எடுத்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கஸ் ஸ்டானியஸ், கிளென் மேக்ஸ்வெல், ஆரோன் ஆர்டி, அஸ்மதுல்லா உமர்சாய், யுவேந்திர செஹல், மார்க்கோ யான்சன், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்க எடுத்துருக்காங்க ஒரு ஃபாரின் இதுவாக. ஸோ நல்ல ஒரு டீமாக தான் இது பண்ணியிருக்காங்க இந்த ஒரு செட். பட் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இதில் அவங்க டீம் பிளேயர்ஸ் நல்லா இது பண்ணுறாங்க. பட்
அந்த ஒரு கேம் டைம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அடி வாங்குது எப்போவுமே. ஸோ அந்த இதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு இதை வந்து ஒரு மேடன் டைட்டில் வின் பண்ணுவாங்கங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சாக பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் இருக்கார். பஞ்சாப் கிங்ஸ் ஆல்ரெடி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு பண்ணி இந்த ஒரு கோச் இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு இந்த வருஷம் பண்ண போகிறாரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ரிக்கி பாண்டிங் காம்பினேஷன் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி 2020 காம்போ டிசியில் இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 2020 டிசி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஐபிஎல் ஃபைனல்ஸ்க்கு போனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி தி லாஸ் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். ஸோ அந்த ஒரு காம்போ இப்போ பஞ்சாப் கிங்ஸில் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ அதே மாதிரியான அந்த ஒரு காம்போ கிளிக் ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க. இட்ஸ் கால்ட் ப்ராஜெக்ட் பாண்டிங்கிற மாதிரி தான் ஆஷ் வந்து அவரோட யூடியூப் சேனலில் வந்து அந்த மாக் ஆக்ஷன் அப்போ ஒரு இது ப்ராஜெக்ட் பாண்டிங்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி நானும் சொல்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் பாண்டிங் ஷுட் ஒர்க் அவுட் இன் ஃபோர்த் கமிங் ஐபிஎல்லாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது இல்லாமல் இப்போ பிளேயிங் 11 அப்படி என்னோட ஓரளவுக்கான ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பிரப்சிம்ரன் சிங் அலாங் வித் ஒரு ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் இதுவாக தான். பிரப்சிம்ரன் சிங் ஓப்பன் அலாங் வித் யாரோட ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பட் ஸ்ரேயஸ் ஐயருக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. மார்க்கஸ் ஸ்டானிஸ், கிளென் மேக்ஸ்வெல்லாம் இருக்கிறாங்க, ஒரு யுவேந்திர சஹல், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்கும்போது ஃபாரின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெல், ஸ்டானிஸ் கன்ஃபார்ம் போவாங்க. அது இல்லாமல் மார்க்கோ ஆன்சன் இருக்கார், ஒரு அஸ்மத்துல்லா உமர்சாய் ரீசெண்டாக சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. மேபி உமர்சாய் கூட மேபி போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது பிளேயிங் 11. அது இல்லாமல் ஒரு ஹேரன் ஆர்டி, தே டன் பிரில்லியன்ட்லி பாஸ்ட் இன் ஃபார் ஆஸ்திரேலியன் டீம். ஒரு ஆல்ரவுண்ட் ஒரு நல்ல ஒரு நம்பர் 3 நம்பர் 4 ஒரு நம்பர் 5 நம்பர் 6 ஒரு கேமரூன் கிரீனோட ரோலை வந்து ஒரு நல்லாவே பண்ணியிருந்தார். ஸோ ஆரன் ஆர்டிக்கும் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது இந்த ஒரு டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும். ஒரு ஐபிஎல் டெபு ஆரன் ஆர்டிக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேஜர் எம்எல்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரன் ஆர்டி வந்து டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ்க்காக இருந்தோம். அங்கேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஆஸ்திரேலியன் டீமுக்கும் ரீசெண்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு ஒரு சில கேம்ஸ்லாம். ஸோ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த வருஷம் பஞ்சாப் கிங்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸும் ஒரு நல்ல ஒரு சைடாக இருக்குது. பட் அவங்க ஸ்குவாட் நல்லா இருந்தாலும் பட் அவங்க அந்த சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது ஒவ்வொரு இயரும். ஏன்னா அவங்களுக்கு பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே தான் பிக் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால வந்து அந்த ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியல. அதை வந்து பாண்டிங் அண்ட் ஸ்ரேயஸ் கம்போ சேஞ்ச் பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ guys, this is my preview of Gujarat Titans and Punjab Kings. So let's see the another two teams in next video.